இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய பிக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒன்றா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபார்மில் இல்லாத வாட்சன் இருக்கா இல்லையா, வாட்சனை கூப்பிட்டு வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டு கப் அடிக்கிறது அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்லை 54 ரகானே மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவ்வளோதான்ப்பா அவங்களுடைய கேரியர் அப்படின்றதே முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் கிடையாது யார் சொன்னா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மத்தீஷா பத்ரினா, ஷமீர் ரிஷ்வி இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரி யங் பிளேயர்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எல்லா கேட்டகரிஸ்லையுமே சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட டேலண்ட் அப்படின்றது இருந்தால் போதும். அது அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸா இல்லை முடிஞ்சு போனவங்க இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டீமில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இடம் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிளேயிங் லெவல் இருக்கு இல்லையா, நீ உன் இஷ்டத்துக்கு ஆடு, ப்ரெஷர் அப்படின்றது இருக்க தான் செய்யும். நம்ம ஒரு சீசனில் கப் ஜெயிப்போம், ஒரு சீசனில் ஜெயிக்காமல் போவோம், ஒரு சீசனில் பிளே ஆஃபுக்கு போவோம், முன்னாடியே வெளியே வருவோம், அதை பற்றி எதையுமே கவலைப்படாத, நீ உன்னுடைய கேம் ஆடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேயருக்கும் அவ்வளோ ஃப்ரீடம் அப்படின்றது தரதான் பார்த்தோம் அப்படின்னா, அப்படி ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது தரதுனால தான் மற்ற டீம் பிளேயர்ஸோட சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஒரு 10% எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டோட விளையாடுறாங்க. அது அவங்க கேம்லேயே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேட்ச்சில் மேட்ச் வின்னர்ஸாக இருப்பாங்க. இப்போ நம்ம பெங்களூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோலி இருக்கார் இல்லையா, கோலி, மேக்ஸ்வெல், இன்னொரு பக்கத்தில் ஃபாஃப் டு பிளஸிஸ், இவங்க 3 பேருமே அடிச்சாதான் டீம் வின்னு. ஆனால் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு மேட்ச் வின்னர்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போன சீசனில் கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் சிஎஸ்கே அடிச்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரன்ல கிட்டத்தட்ட 20% ரன் அப்படின்றத தனியால அடிச்ச ஒரு பையன் தான் சிவம் துபே அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிவம் துபே அப்படின்னு சொல்லி சொல்றதை விட சிக்ஸர் மணி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பேரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தன்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓடி ஓடி ரன் எடுக்கிறது, 4 அடிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன் கிட்ட பால் வருது அப்படின்னா அது சிக்ஸர் லைன் தாண்டி தான் போகும் அப்படின்றதா சிவம் துபே இருக்கார் இல்லையா, அவருடைய கேம் பிளே அப்படின்னே சொல்லலாம். சிவம் துபேவுடைய கேரியர் அப்படின்றது ராஜஸ்தான் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆர்சிபி இருக்கு இல்லையா, ஆர்சிபில இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 2 டீம்லையுமே இருந்தாலும் கூட பெரிய அளவில் வெளியே தெரியாத சிவம் துபே சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் சீசன்லயா இருந்தாலும் சரி, இல்லை இந்த சீசன்லயா இருந்தாலும் சரி, அவருடைய தனியான கேம் பிளே அப்படின்றத விளையாடி ஒட்டுமொத்தமா எல்லாருடைய பார்வை அப்படின்றதையும் தன் பக்கமா திருப்பி இருக்காரு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஜூன் மாசம் வரப்போற T20 வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அந்த T20 வேர்ல்டு கப்ல நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிவம் துபே இருக்கார் இல்லையா, சிவம் துபேனுடைய இடம் அப்படின்றது அந்த ஸ்குவாட்ல முக்கியமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதமே கிளப்பக்கூடிய விதத்துல தான் சிவம் துபேனுடைய பிளே அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற டீம்ஸ்லாம் வந்துட்டு பிளே பண்றாங்க அப்படின்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பவர் பிளேன்னு சொல்லக்கூடிய 6 ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 6 ஓவர்ஸ் ரொம்ப குரூஷியலான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 6 ஓவர்ஸ்ல ரன் அடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா போகும். மறுபடியும் கடைசி ஒரு 5-6 ஓவர் பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு விளையாடலாம். பட் இந்த மிடில் ஓவர்ஸ் வந்துட்டு எப்படி கிராஸ் பண்ண போறோம், ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிடில் ஓவர்ஸ்ல பார்ட்னர்ஷிப் வந்துட்டு பேட்டிங்ல அமைஞ்சிடக்கூடாது, அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சுதான் அட்டாக் அப்படின்றது பண்ணுவாங்க. பட் சிஎஸ்கே கிட்ட மட்டும் இந்த மந்திரம் எடுபடுறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சிக்ஸர் மணி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா தலைவன் அடிச்சு பறக்க விடுறதுல எல்லா டீம்ஸுமே கதிகலங்கி தான் போயிருக்காங்க. இந்த பையனுக்கு நம்ம என்ன மாதிரி தான் எந்த ஸ்பின்னர் வச்சுதான் அட்டாக் அப்படின்றது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிவம் துபே பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாலை கனெக்ட் பண்ற அந்த டைமிங் இருக்கு இல்லையா, அதுவா இருந்தாலும் சரி, இல்லை பேட்டிங் ஸ்டான்ஸா இருந்தாலும் சரி, கையை சுத்தக்கூடிய அந்த ஸ்விங் ப்ராசஸா இருந்தாலும் சரி, மூணையுமே கனெக்ட் பண்ணி பாலை கிரவுண்டுக்கு வெளியில அப்படி இல்லை அப்படின்னா பவுண்டரி லைனுக்கு வெளியில அடிக்கிறதுல கில்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால பெரும்பாலான டீம் பார்த்தோம் அப்படின்னா மற்ற டீமுக்கு அகேன்ஸ்டா ஸ்பின்னர்ஸை களம் இறக்கினாலும் கூட சிவம் துபே பொறுத்த வரைக்கும் சிவம் துபே உள்ள இருக்காரு அப்படின்னா ஸ்பின்னர்ஸை களம் இறக்கிறதுக்கு அதிகமாக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் சிவம் துபேவை பொறுத்த வரைக்குமே 1 டவுனா இருந்தாலும் சரி, 2 டவுனா இருந்தாலும் சரி, 3rd பிளேஸ்ல இருந்து 7th பிளேஸ் வரைக்கும் எந்த பிளேஸ்ல இறங்கி ஆடு அப்படின்னு சொன்னாலும் 3rd பிளேஸ்ல இறங்கினா எந்த ஆக்ரோஷத்தோட விளையாடுவாரோ அதே ஆக்ரோஷத்தோட தான் பார்த்தோம் அப்படின்னா 7th பிளேஸ்ல இறங்கினாலும் விளையாடுறாரு. ஸோ அவருடைய கேம் பிளேல எந்த விதமான பதட்டமுமே கிடையாது. பால் வருது, நான் அதை அடிச்சு ஆட போறேன் அப்படின்றதான் அவருடைய கேம் பிளானாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா டீமுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக டீமுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதான். ஏன்னா மிடில் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேயில் ஓப்பனர்ஸ் வந்துட்டு அடிச்சுடுவாங்க. ஏன்னா ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு டீமுக்குமே நல்லா அடிச்சு ஆடக்கூடியவங்களை தான் ஓப்பனர்ஸாக வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அடிச்சு ஆடிடுவாங்க. பட் மிடில் ஓவர் அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பவர் பிளேக்கு அப்புறமாவோ இல்லை 10வது ஓவருக்கு அப்புறமாவோ கண்டிப்பாக விக்கெட் அப்படின்றது டவுன் ஆக தான் செய்யும். ஸோ விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க பவர் பிளேயில் என்ன ஸ்பீடில் விளாண்டாங்க
எடுக்கிறாங்களோ அந்த ஸ்பீடு வந்துட்டு குறையக்கூடாது, டிக்ரீஸ் ஆகாமல் அந்த ஸ்பீடை விட அதிகமாக போச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டர். பட் அதே ஸ்பீட்லையாவது நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு நல்ல டார்கெட் அப்படின்றத வந்து வைக்க முடியும். இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இதே செகண்ட் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா விக்கெட் விழ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷருக்கு மத்தியில் மிடில் ஓவர்ஸில் நின்று அடிக்கணும். ஏன்னா ஃபினிஷர்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க கடைசி அந்த 5-6 ஓவருக்கு விளையாண்டு பழகிருப்பாங்க. ஸோ அவங்கள திடீர்னு வந்து நீங்கள் மிடில் ஓவர்ஸில் இறங்குங்க, விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு 5-6 ஓவரில் ஆடக்கூடிய ஃபினிஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் காட்டாங்க மாதிரி அவங்களுக்கு இறங்கி சுத்த தான் தெரியும். கடைசி ஒரு 4 ஓவரில் 60 ரன் 70 ரன்னு சொன்னாக்குள்ள அவங்களால அடிச்சிட முடியும். பட் கிட்டத்தட்ட ஒரு 13வது ஓவரில் நீங்கள் இறங்கி இன்னும் 70 ரன் அடிக்கணுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க பதட்டத்தில் அதே மாதிரி சுற்றி விக்கெட் அப்படின்றத விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்குமே ஒரு ஆங்கர் பிளேயர் அப்படின்றவங்க தேவைப்படுவாங்க. நங்குரம் மாதிரி வந்து டீம் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே இருக்கார் இல்லையா, கடைசி 2 வருஷமா சிஎஸ்கேக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கேக்காக பண்றதோட மட்டும் இல்லாமல் அவர் காட்டக்கூடிய அதிரடி இருக்கு இல்லையா, அதிரடி வான வேடிக்கைனால பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ சிவம் துபேவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 5 பாலுக்கு ஒரு 6 அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற சராசரியில் சூப்பர் டூப்பராக விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சிவம் துபே உள்ள கிரவுண்டுக்குள்ளே வராரு அப்படின்னா அந்த இடத்துல 6 மலை அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதா ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய கேம் அப்படின்றத மெருகேற்றிக்கிட்டாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் பவுலிங்கில் விளையாடுறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கடந்த சீசன்ஸில் விளையாண்டதை விட இந்த சீசன்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சீசன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின் இந்த பையன்கிட்ட எடுப்படாது, எவ்வளோ பெரிய ஸ்பின்னரை கொடுத்தாலும் அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கிடுறான். ஸோ இந்த பையனை பொறுத்த வரைக்குமே ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் பவுலிங் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபேவை ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு தான் அட்டாக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிவம் துபேவும் தன்னுடைய விக்கெட் அப்படின்றத ஃபாஸ்ட் பவுலிங்க்கு கொடுத்துட்டு இருந்தாரு. பட் இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்றதுனால T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்குமே ஃபாஸ்ட் ஸ்பின் இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே நல்லா விளையாடக்கூடிய ஒரு பேட்டர், அது மட்டும் இல்லாமல் டாப் ஹிட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தேவையான இடத்துல அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் ஷாட்ஸ் அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த கேம் முடிவில் நீ நல்லா ரன் அடிச்சிருக்கியா, அவனுடைய ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்கா, உன்னால டீமுக்குரிய டார்கெட் அப்படின்றது அதிகமாக போயிருக்கா, இல்லை டார்கெட் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உன்னால டீம் வின் பண்ணியிருக்கா அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் பிளே அப்படின்றத ஆல்ரெடி சிவம் துபே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவம் துபேக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பை பொறுத்த வரைக்குமே அதிரடியாக ஆடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது மட்டும் T20 வேர்ல்டு கப்பில் எல்லா நேரத்துலையும் கை கொடுத்துறாது. ஸோ நல்ல ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் வேணும். சிவம் துபே இடத்துக்கு வேறு ஏதாவது ஒரு பிளேயர் நல்ல ப்ரொஃபஷனலான ஒரு பிளேயர் சந்து சாம்சன் மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்தா தான் அவங்களால அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்கவே முடியும். இல்லை அப்படிலாம் கிடையாது, நாங்கள் இவங்கள தான் வைப்போம் அவங்கள தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கப் வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் இதே விமர்சனங்கள் அப்படின்றது வரும். அந்த இடத்துல சிவம் துபே இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக டீம் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அதில் 10 மேட்ச்சில் கண்டினியூஸாக இந்தியா வின் பண்ணி ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தப்ப அஸ்வின் டீமில் இருந்திருந்தாரு, ஸ்குவாடில் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியாவை இந்தியா பீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது சிவம் துபேக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னா சிவம் துபேவை டீமில் எடுக்கிறது தான் நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிவம் துபே இருக்கார் இல்லையா, அவர் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கணுமா இல்லையா, அவர் இருக்கிறது என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.